ஊர்க்காரங்க சொல்ற மாதிரி சொக்கு என்ன ஏமாத்திட்டாளா? பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும், மீனும் செத்து போகும். பாலும் கெட்டு போகும். என்ன மன்னிச்சிடுங்க. எந்த மருமகளும் பண்ணக்கூடாத காரியத்தை நான் பண்ணிட்டேன்பா. வம்ச நூலோட வாழ போறோங்கிற உங்க நம்பிக்கையில நான் மண்ணெல்லி போட்டுட்டேன்பா. மண்ணெல்லி போட்டுட்டேன். என்னைக்கு என் வயசுல இருக்கிற கரு அவருக்கு சொந்தமானதுங்கிற நம்பிக்கை வருதோ அன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு பேரனை தரேம்மா. பேரனை தரேன். பஞ்சவர்ணா, டாக்டர் லட்சுமி விஷயமா ஏதோ பேச கூப்பிட்டாராம். நான் போறேன். அண்ணாயிரம் வந்தா உடனே காரமடை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லு. இல்லையா? உங்களைத்தான். அப்பா எங்க போயிருக்கிறார்? உங்க அப்பா சவுக்கு தோப்புல இருக்கார். வந்த உடனே அங்க வர சொன்னார். உடம்பு இன்னும் குணமாகலையே, அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணும். 2 நாள் பொறுத்து போக கூடாதா? இப்பவே ஒரு வாரத்துக்கு மேல வீட்டுல இருந்தாச்சு. இன்னும் 2 நாள் லீவ் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவர் நேத்தெல்லாம் சரியா சாப்பிடல, கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. ஏமா பொட்டு வச்சுக்கலையா? நாகராஜ், நிலமரவு காய்மரவா இருந்த சமாச்சாரம் இப்ப பப்ளிக்கா நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாத்தியா? இந்த நேரத்துலதான் சவுக்கு தோப்புல ஈக்காக்கா கூட இல்லாத நேரம். கல்சா பண்றதுக்கு அருமையான இடம். சித்தமுத்து பயில நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஓடுகாலியை கட்டிக்கிட்டு ஏன் தான் அவசப்படுறானோ. இருக்குங்கப்பா, ருக்கு பத்தினியா இருந்தா தானே, தேவடியாளா இருந்தா தானே. நாகராஜ வச்சுட்டு நாம இதெல்லாம் பேசினா அவன் நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஆமா ஆமா ஆமா.
நன்றி. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எந்தடி என்னப்பா நடக்குது? ஏன் கோச்சுட்டு போற? இன்னும் என்ன நடக்கணும்? மானராசி இருக்கவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டு மாப்பிள்ளையா வந்த நீயா ரோஷத்தை பத்தி பேசுற? இருமா. டேய், மானரோஷம் இருக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு ஏன்டா சொன்னேன்? ஏன்டா சொன்னேன்? என் மேல ஆக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? அவுக்கு தொகை போய் பாரு. உன் பொண்டாட்டியும் கண்ணாயிரமும் ஒன்னா இருக்காங்க. அந்த கொடுமையை பார்த்தனால என்ன பாருங்க. என் பொஞ்சாதியும் கண்ணாயிரமும் சவுக்கு தோப்புல இருந்தத பாத்தியாடா? பார்த்தேன். இப்ப நான் அங்க போய் பாப்பேன். நீ சொல்றபடி அவ அங்க இருந்தான்னா வர்றப்ப அவ தலை என் கையில இருக்கும். அப்படி எதுவும் அங்க நடக்கல, வந்தது ஓன் தலை என் கையில இருக்கும். என்ன கண்ணேரம், உங்க அப்பா விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா. அவர் இங்க இல்ல, கார்பேட் ஆஸ்பத்திரியில இருக்கார். அப்புறம் எதுக்காக இங்க வர சொன்ன? ஒரு விடுகதைக்கு விட சொல்லத்தான். நீ 1000 தான் என்ன வருத்தாலும் ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு சொன்ன இருக்கேன். அந்த உரிமையில தான் நான் உனக்கு வர சொன்னேன். அம்மா. அம்மாவா? யாருடா அம்மா? ஏடா அம்மா? நானா உன்னை பெத்தேன்? நானா உன்னை பெத்தேன்? என்ன காரியங்க செஞ்சிட்டீங்க? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இன்னுமா கஷ்டப்படணும்? யார் தலையோ வெட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஐயோ அம்மா.
மந்திரி, நான் கேட்டதெல்லாம், நான் பார்த்ததெல்லாம் ஐயா. பஞ்சவர்ணம் என்ற பெண்ணை தன் மனைவி என்று நினைத்து கொலை செய்துவிட்டு சட்டத்தின் கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டான் பிச்சைமுத்து. என்ன தண்டனை கிடைக்குமோ, மீண்டும் வருவானோ மாட்டானோ? ஆமாம், இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, மீண்டும் இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999 தான். சுந்தரி, இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யார் மண்டே உருள போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆமாண்டி, அந்த ருக்கு இருக்கால. அம்மா தாயே, கொஞ்சம் நிறுத்திக்கங்க. நான் போனதுக்கு அப்புறம் பம்பு பேசுங்க, இல்லைன்னா ஊர்ல ஏமாண்டு விடலாம். உன் புருஷன் போலீஸ்காரர் வேலைக்கு கொஞ்சம் கூட பொறுத்தலடி. என் புருஷன் நாடத்துல நடிக்கிறாரு வேஷ பொருத்தம் பார்க்க. ஆமா, ருக்கு பத்தி என்ன சொல்ல வந்தியே? நேற்று ராத்திரி பூராவும் ஓட்ட வாசல ருக்கும் கண்ணாரும் ஒன்னா படுத்திருந்தாங்களா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்?